Dear students, so last class la வந்து process chart symbols operation process chart நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து flow process chart. ஸோ இதுதான் flow process chart. flow process chartனா என்ன, முதல்ல வந்து flow process chartனா என்ன. ஸோ ஒரு ஜாப்பை வந்து நம்ம வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நம்ம ஆப்ரேஷன், இன்ஸ்பெக்ஷன், ஸ்டோரேஜ், டிலே, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த மாதிரி சிம்பிள்லாம் நம்ம பயன்படுத்தணும். பயன்படுத்தி நம்ம வந்து ப்ரீஃப்லியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கு பயன்படுத்தக்கூடிய சார்ட் தான் வந்து ஃப்ளோ ப்ராசஸ் சார்ட். இதில் வந்து மெட்டீரியல் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல மூவ் ஆகுறது, எக்யூப்மெண்ட்ஸ் வந்து மூவ் ஆகுறது, அதே மாதிரி வந்து ஹியூமன் லேபர்ஸ் அவங்க வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் ஆகுறது, அவங்களோட அசைவுகள், கையோட அசைவுகள், கண் அசைவுகள், இதை பற்றியெல்லாம் வந்து நம்ம இந்த ஃப்ளோ ப்ராசஸ் சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ ப்ரொசீஜர் என்ன, ஃப்ளோ ப்ராசஸ் சார்ட்டுக்குரிய ப்ரொசீஜர் என்ன. முதல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதல் வந்து நம்ம வந்து ஃப்ளோ ப்ராசஸ் சார்ட்டை வடிவமைக்க தேவையான வழிமுறைகளை வந்து நம்ம பயன்படுத்தணும். ஸோ என்ன ஆர்டரில் வந்து நம்ம வந்து ஆப்ரேஷன்ஸ் ஆர்டராக நம்ம வைக்கணும். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸு, அந்த தூரங்கள் வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் எவ்வளோ நகர்றாங்க அப்படின்னு கணக்கு வைக்கணும். எல்லா டேட்டாஸையும் கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் வந்து அந்த கலெக்ட் பண்ண விவரங்கள் எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்டு பண்ணணும். ஸோ எதுவுமே வந்து என்ன இருக்கக்கூடாது, ஒரு இமேஜினேஷனாகவும் இருக்கக்கூடாது, சும்மா நம்ம தோராயமாக அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ என்னென்ன விவரங்களை வந்து நம்ம வந்து சார்ட்டுகள் மூலமாக நம்ம பதிவு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆய்வு செய்யப்படும் பொருள் அல்லது பணியாள் அல்லது இயந்திரம், மேன் ஆர் மெட்டீரியல் ஆர் மிஷின்ஸ், இதில் வந்து நம்ம வந்து ரெக்கார்டு பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து என்னென்ன அப்படின்னா, ரெக்கார்டு பண்ணுறதுக்குன்னு ஒரு சார்ட்டு, அந்த ரெக்கார்டு பண்ணி சார்ட் போடுறதுக்குன்னு ஒரு சில வரைமுறைகள் இருக்குது. அது என்னென்னா, அந்த ரெஃபரன்ஸ் நம்பர், சீட் நம்பர், சீட்ஸு, டோட்டல் சீட்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கணக்கில் வச்சுக்கணும். டயக்ராம் பார்ப்போம் நம்ம. இந்த டயக்ராம் தான். இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு ஃப்ளோ ப்ராசஸ் சார்ட்டை வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். இது என்னென்னா, ஒரு ஸ்டெனோ வந்து சீட் சார்ட் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க அங்கேருந்து உட்காந்துருக்கிற வேலைகளில் இருந்து ஃபைனலாக வந்து டிஸ்பேட்ச் ட்ரை ஒரு வேலைகளை அவங்க செய்கிறாங்க. அந்த வேலைகள் என்னென்ன வேலைகளை முடிச்சுட்டு அவங்க வந்து வெளியே வர்றது, அதை பற்றி வந்து நம்ம ஃப்ளோ ப்ராசஸ் சார்ட்டை பார்ப்போம். அந்த ஃப்ளோ ப்ராசஸ் சார்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டெனோவை வந்து அவங்க எக்ஸாம்பிளாக வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டெனோ சீட் அப்படின்னா அவங்க வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. ஸோ உட்காந்துருக்கிறது என்னது அப்படின்னா ஸ்டோரேஜில் தான் வரும். ஓகேங்களா. ஸோ ஸ்டோரேஜில் வந்து நம்ம வந்து மொதல் பாயிண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். தென் அதுக்கப்புறம் வந்து கேஸ் தி பெல் அப்படிம்போம். ஸோ அவங்க வந்து ஒரு பெல் சவுண்டு கேட்குறாங்க. ரெண்டாவது பாயிண்ட் வந்து பெல் சவுண்டு கேட்குறாங்க. அதுக்கு 3 செகண்ட் ஆகுது. தென் அதுக்கப்புறம் கோஸ் டு மேனேஜர் ரூம். ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, மேனேஜர் ரூமுக்கு அவங்க போகிறாங்க. அப்போ என்னது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறாங்கன்னா டிரான்ஸ்போர்ட். மூணாவது பாயிண்ட் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் மார்க் பண்ண வேண்டியது. ஸோ அதுக்கு வந்து 10 செகண்ட் ஆகுது. நாலாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெக்ஸ் டவுன் டிகேஷன் அப்படிமா. ஸோ அவங்க வந்து ஒரு மார்க் பண்ணுறதுக்காண்டி நம்ம என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ரெடியாக எடுத்து பேட் எடுத்து அவங்க வந்து ஒரு அவங்க சொன்ன விஷயங்களை வந்து மார்க் பண்ணுறாங்க. ஸோ மார்க் பண்ணக்கூடிய வேலைகள் வந்து ஆப்ரேஷன்ஸ். ஸோ 120 செகண்ட் வந்து அந்த அவங்க வந்து மேனேஜர் பேசியிருக்காரு, அதை வந்து இவங்க நோட் பண்ணி வச்சுருக்காங்க. தென் ரிட்டர்ன்ஸ் டு ஹெர் சீட். ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, மேனேஜர் ரூமில் இருந்து
அவங்களோட சீட்டுக்கு போகிறாங்க. அப்போ டிரான்ஸ்போர்ட். ஸோ 5வது பாயிண்ட் வந்து டிரான்ஸ்போர்ட். ஸோ அடுத்து 6வது பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் டைப் ரைட்டர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சொன்ன விஷயங்களை வந்து என்ன பண்ண போகிறாங்க, டைப் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்குரிய வேலைகளை வந்து என்ன ரெட்டு எடுத்து வைக்கிறது, டைப் ரைட்டிங் ரெடி ஆகுறது. ஸோ சிஸ்டமாக இருந்துச்சுன்னா எம்எஸ் வேர்ட்ஸ் இல்லைன்னா எக்ஸல் அதில் போயிட்டு டைப் பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து ஆப்ரேஷன்ஸ். தென் அதுக்கப்புறம் வந்து டைப் லெட்டர், அடுத்து டைப் பண்ணுறாங்க, லெட்ரு வந்து டைப் பண்ணுறாங்க, அது வந்து ஆப்ரேஷன்ஸ். தென் அதுக்கப்புறம் வந்து செக் த மேட்டர்ஸ். ஸோ அவங்க டைப் பண்ண லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க கரெக்டானு செக் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து என்ன இதில் வரும்னா இன்ஸ்பெக்ஷனில் வரும். இது வந்து இதில் வரும், இன்ஸ்பெக்ஷனில் வரும். ஓகே. தென் அதுக்கப்புறம் வந்து கோஸ் டு மேனேஜர் ரூம். ஓகேங்களா. மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, டைப் பண்ணி முடிச்சுட்டு அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போய் மேனேஜர் ரூமுக்கு போகிறாங்க. சரிங்களா. மேனேஜர் ரூமுக்கு போனவனேவும் அவங்க வந்து மேனேஜர் வந்து வாட்ச் பார்த்துட்டு தான் அவங்க என்ன பண்ணணும், சைன் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். அது அடுத்த பாயிண்ட் தான், வெயிட் டில் த மேனேஜர் சைன். ஸோ அவங்க வந்து சைன் பண்ணுற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுறாங்க. அப்போ வெயிட் பண்ணுறது என்னது அப்படின்னா டிலே. அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் டு ஹர் சீட். மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, டிரான்ஸ்போர்ட். அவங்க மேனேஜர் ரூமில் இருந்து நம்ம அவங்களோட சீட்டுக்கு ரிட்டர்ன் போகிறாங்க. அது வந்து டிரான்ஸ்போர்ட். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் என்வலப். டைப்ஸ் என்வலப். ஸோ என்னத்தையும் டைப் பண்ணுறாங்க. அவங்க லெட்ரு ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா என்வலப் லெட்டர்ஸை வந்து டைப் பண்ணணும். அது வந்து ஆப்ரேஷன்ஸ் வரும். தென் அதுக்கப்புறம் வந்து புட் லெட்டர் இன்சைடு என்வலப். ஸோ கவரில் வந்து லெட்டர் வந்து வைக்கிறது, அதுவுமே ஆப்ரேஷன்ஸ் தான். அடுத்து வந்து கடைசியாக வந்து புட் என்வலப் இந்த டிஸ்பேட்ச் ட்ரை அப்படின்னா, ஸோ அந்த ரெடி பண்ண லெட்டரை வந்து என்ன பண்ணுறாங்க, டிஸ்பேட்ச் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஒரு ஸ்டெனோகிராஃபர் வந்து அந்த கம்பெனி மேனேஜர்கிட்ட போயிட்டு அவங்க சொன்ன விஷயங்களை கரெக்ட் பண்ணி அதை டைப் பண்ணி மறுபடியும் மேனேஜர்கிட்ட போய் வெரிஃபை பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து என்ன பண்ணுறாங்க, அதை வந்து அனுப்புகிறாங்க, டிஸ்பேட்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயங்களை வந்து இந்த ஃப்ளோ சார்ட்டில் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இதே மாதிரி வந்து இது மாதிரி மட்டும் இல்லாமல் நீங்களாக வந்து உங்களோட வேலைகள், நீங்கள் எங்கேயாவது செய்யக்கூடிய வேலைகள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம இங்கே நம்ம எக்ஸாம்பிளாக போட்டுக்கலாம். ஸோ மறுபடியும் பாருங்கள், நான் சொல்கிறேன். 0 ரவுண்டாக போட்டுக்கிறது வந்து ஆப்ரேஷன். ஏற்கனவே நம்ம ப்ராசஸ் சார்ட் சிம்பிளில் பார்த்துருக்கோம். ரவுண்டாக இருக்கிறது ஆப்ரேஷன்ஸ், ஸ்கொயராக இருக்கிறது ஸ்கொயராக, ரெக்டாங்குலராக இருக்கிறது வந்து இன்ஸ்பெக்ஷன், அம்புக்குறி மாதிரி இருக்கிறது வந்து டிரான்ஸ்போர்ட், டி ஷேப்பில் இருக்கிறது வந்து டிலே, ட்ரையாங்கிளில் இருந்தால் அது வந்து ஸ்டோரேஜ். ஸோ இப்போ வந்து முதல் வந்து ஸ்டெனோ ஏர் சீட், நல்லா கவனிங்க. ஸோ மறுபடியும் ஒரு தடவை நான் சொல்கிறேன். ஸோ ஒரு ஃப்ளோ ப்ராசஸ் சார்ட் அப்படின்னா ஒரு உற்பத்தி செயலின் போது நடக்கும் அனைத்து ஆப்ரேஷன், இன்ஸ்பெக்ஷன், ஸ்டோரேஜ், டிலே ஆகியவற்றை பதிவு செய்வது தான் வந்து ஃப்ளோ ப்ராசஸ் சார்ட். சரியா. பதிவு செய்யும் விளக்கப்படம், அதான் வந்து ஃப்ளோ ப்ராசஸ் சார்ட். ஸோ அதில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேன் சார்ட், மேன் டைப் ஃப்ளோ சார்ட், மெட்டீரியல் டைப் ஃப்ளோ சார்ட் அண்டு எக்யூப்மெண்ட் டைப்பு ஃப்ளோ சார்ட். ஸோ இதில் வந்து என்னென்னா மேன் ஒரு சார்ட்டை வந்து பணியாட்களையும் அனைத்து செயல்களையுமே வந்து பதிவு செய்கிறது மேன் டைப் ஃப்ளோ சார்ட். மெட்டீரியல்னா என்ன, அதாவது மூலப்பொருட்கள். நம்ம ஒரு ஜாப்பு தயாரிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான மூலப்பொருட்கள் வந்து, ஸோ அந்த மெட்டீரியல் வந்து நமக்கு என்ன எவ்வளோ தேவைப்படுது, எவ்வளோ நம்ம வந்து அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கார்ட்ஸ் பதிவு பண்ணணும். அடுத்து வந்து எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு ஜாப்பை தயாரிக்கிறோம் அப்படின்னா இயந்திரங்கள், சாதனங்கள், டூல்ஸு, எக்யூப்மெண்ட்ஸ், இதை பற்றி நம்ம இதனோட மூவ்மெண்ட்ஸ்லாம் நம்ம சொல்கிறத வந்து எக்யூப்மெண்ட்ஸ் டைப் ஃப்ளோ சார்ட். சரியா. இது ஜென்ரலாகவே இருக்கக்கூடியது வந்து ஒரு காமன் ஆன்சர்ஸ். ஸோ இதில் வந்து அடுத்து வந்து ப்ரொசீஜர்னு பார்த்தா அப்படியே என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் வந்து அதுக்கு உண்டான விவரங்களை சேகரிக்கணும். முதல் வந்து மேன் ஃப்ளோ சார்ட்டாக இருந்தாலும் சரி, மிஷின்ஸாக ஆறு எக்யூப்மெண்ட்ஸு, அதை வந்து எங்கெங்கே யூஸ் பண்ண போகிறோம், எவ்வளோ லைஃப் என்ன, எவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லா விவரங்களையுமே வந்து நம்ம இதில் பதிவு பண்ணியாகணும். பதிவு பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான ஃப்ளோ ப்ராசஸ் சார்ட் கிடைக்கும். சரிங்களா. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்கேன்னா ஒரு சார்ட்டில் ஒரு டைப்பிஸ்ட் நடவடிக்கையை வந்து அதான் சொல்கிறேன் நான், இது வந்து டைப்பிஸ்ட் நடவடிக்கையை வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர். ஸோ ஒரு ஸ்டெனோகிராஃபர் வந்து
மேனேஜர் ரூமுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து அவங்க சொன்ன விஷயங்களை வந்து டைப் பண்ணி மறுபடியும் மேனேஜர் ரூமுக்கு போயிட்டு அதை வந்து அனுப்புறது, கவரில் வச்சு அனுப்பி விடணும். அதை வந்து டைப்பிங் லெட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ முதல் வேலை என்ன அப்படின்னா ஸ்டெனோகிராஃபர் இன்கர் சீட், அவங்க வந்து சீட்டில் உட்காந்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டோரேஜில் வந்து, அதாவது ஸ்டோரேஜில் வந்து இருக்கும். தென் ஹியர்ஸ் த பெல் சவுண்டு கேட்குறாங்க. கேட்டோடனே என்ன பண்ணுறாங்க, கோஸ் டு மேனேஜர் ரூம். மேனேஜரை வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு சில விஷயங்களை சொல்கிறாரு. அவளை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸ்ட்டு இவங்களோட சீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் வந்து டைப் பண்ணுறாங்க. டைப் பண்ணி முடிச்சு அந்த லெட்டரை வந்து லெட்டரில் வந்து டைப் பண்ணிடுறாங்க. ஸோ மறுபடியும் டைப் பண்ணிவிட்டு அந்த லெட்டரை அவங்களே வெரிஃபை பண்ணுறாங்க, அதாவது செக் பண்ணுறாங்க. மறுபடியும் செக் பண்ணி முடிச்சு அந்த லெட்டரை கொண்டு போய் மேனேஜர்கிட்ட கொடுக்குறாங்க. மேனேஜர் அதை வந்து பார்த்துட்டு சைன் பண்ணுறாங்க. மறுபடியும் ரிட்டர்ன்ஸ் அந்த சைன் பண்ண லெட்டரை வாங்கிட்டு வந்துட்டு இவங்க சீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து என்ன பண்ணுறாங்க, கவர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு என்வலப் டைப் பண்ணிவிட்டு அதில் வந்து கவரை வச்சு அந்த டைப் பண்ண லெட்டரை வச்சு டிஸ்பேச் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்டெனோகிராஃபர் செய்யக்கூடிய வேலைகள். ஸோ அதில் வந்து என்னென்ன எப்படி வந்து அந்த சார்ட் வரும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்டெனோகிராஃபர் சீட் அப்படின்னா, ஸ்டெனோகிராஃபர் தன்னுடைய இடத்துல உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கிறது வந்து ஸ்டோரேஜ் அப்படியே அந்த இடத்துல இருக்கிறது, அது வந்து ஸ்டோரேஜ். ரெண்டாவது வந்து ஹியர்ஸ் பெல். ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, பெல் சவுண்டு கேட்குறாங்க. அது கேட்குறது வந்து ஒரு வேலை தான். அப்புறம் ஆப்ரேஷன்ஸ். அடுத்து கோஸ் டு மேனேஜர் ரூம். இங்கேருந்து மேனேஜர் ரூமுக்கு போகிறது, நடந்து போகிறது ஒரு ஆப்ரேஷன்ஸ் தான். அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறது, அது வந்து டிரான்ஸ்போர்ட். ஓகேங்களா, ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறது வந்து டிரான்ஸ்போர்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸி டவுன் டிக்டேஷன் அப்படின்னா, அவங்க மேனேஜர் சொன்ன விஷயங்களை வந்து அவங்க நோட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கிறது ஆப்ரேஷன்ஸ். தென் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட சீட்டுக்கு போகிறாங்க. ஸ்டெனோகிராஃபர் அவங்களோட சீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அது டிரான்ஸ்போர்ட். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறாங்களா, அது வந்து டிரான்ஸ்போர்ட். தென் அதுக்கப்புறம் வந்து ப்ரிப்பேர் ஏ டைப் லெட்டர். ஸோ லெட்டர் வந்து டைப் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறாங்க, ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பேப்பர் எடுத்து வைக்கிறாங்க, சிஸ்டம் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அது எல்லாமே வந்து ஒர்க், அதாவது ஆப்ரேஷன்ஸ். அதுக்கப்புறம் டைப் த லெட்டர், அதுவும் ஆப்ரேஷன்ஸ் தான். அடுத்து செக் த மேட்டர் அப்படின்னா, செக் பண்ணுறதுன்றது வந்து இன்ஸ்பெக்ஷனில் வந்துடும். சரிங்களா. தென் அதுக்கப்புறம் கோஸ் டு மேனேஜர் ரூம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, மேனேஜர் ரூமுக்கு போகிறாங்க. ஸோ இங்கேருந்து மேனேஜர் ரூமுக்கு போகிற டிரான்ஸ்போர்ட். தென் வெயிட் டில் தி மேனேஜர் சைன். ஸோ அவங்க கையெழுத்து போடுற வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, அவங்க ரூமுக்கு போயிட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ டிலே ஆகுது அப்படின்னா வெயிட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அடுத்து வந்து ரிட்டர்ன்ஸ் டு ஹெட் சீட். மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட சீட்டுக்கு வராங்க. அப்புறம் டிரான்ஸ்போர்ட். தென் டைப் சி என்வலப். அது வந்து ஆப்ரேஷன்ஸ். இந்த புட் தி லெட்டர் இன்சைட் தி என்வலப், அதுவும் ஆப்ரேஷன்ஸ். புட் தி என்வலப் இன் தி டிஸ்பேச் ட்ரை, அதுவும் ஆப்ரேஷன்ஸ். ஸோ டைப் சி என்வலப் அப்படின்னா லெட்டர் வந்து டைப் பண்ணிடுறாங்க. அதாவது மேலே வைக்கக்கூடிய ஒரு கவரில் டைப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து லெட்டரை வந்து உள்ளே வச்சிடுறாங்க. ஸோ அதை வந்து ஒட்டி வச்சுட்டு டிஸ்பேச் பண்ணிடுறாங்க. இது எல்லாமே ஆப்ரேஷன்ஸில் வரும். ஸோ சைடில் வந்து டைம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வேலையை பார்க்குறதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த சார்ட்டில் நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளோ சார்ட்டோட ப்ராசஸோட சார்ட்டையும் நம்ம பார்க்கணும். சரிங்களா. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, நீங்கள் யாரும் டவுட் கேட்குற மாதிரி தெரியல, உங்கள் டவுட்டு கேளுங்க. நான் ஆன்லைனில் கிளாஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது நார்மலாக ஆஃப்லைன்னா பிரச்சனை கிடையாது. ஆன்லைன்னால நீங்கள் என்னோடய மொபைல் நம்பர் உங்களுக்கு தெரியும், அதனால் வந்து நீங்கள் ஃபோன் போட்டு நீங்கள் டவுட்னா கேட்டுக்கலாம். ஸோ தேங்க்யூ.